ஸ்கூல்லேருந்து வந்ததுமே இப்போல்லாம் வந்து லஞ்ச் சாப்பிட தோண மாட்டேங்குது எங்கள் வீட்டு குட்டிஸாருக்கு. ஏதாவது கிரின்ச்சியாக கிறிஸ்பியாக வந்து செஞ்சு குடுமான்னு கேட்குறான். இப்போ இருக்கிற வெதரும் அந்த மாரி தான் இருக்கு இல்லையா? நம்ம குழந்தைங்களையும் குத்த சொல்ல முடியாது. ஸோ வழக்கம் போல பன்னீர் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். அத எடுத்து பன்னீர் சாண்ட்விச் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கிரன்ச்சினஸ்க்காக கொஞ்சமாக கேப்சிகம் மட்டும் போட்டுட்டு சீசனிங்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டுருந்தேன். பன்னீரே ஏன் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, அட்லீஸ்ட் இது ஒரு வழியாவது புரோட்டீன் உள்ள போகுமேன்றதுக்காக தான். ஸோ நல்லா 2 சைடு வந்து பிரெட்ட வந்து நல்லா கிறிஸ்பியா டோஸ்ட் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து குடுத்துட்டேன். ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா, இந்த ஊத்தப்பம் பேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். இது மிந்த்ரால தான் வாங்குனேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 949. காஸ்ட் அயர்ன் மெட்டீரியல். நல்ல குவாலிட்டியா இருக்கு. சீசனிங் எல்லாம் வந்து அவங்களே வந்து செஞ்சு குடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் வந்து தண்ணீல வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு, எண்ணெய் போட்டு தடவிட்டு யூஸ் பண்ணா போதும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்கணும், இல்ல உங்க வீட்லயும் ஃபஸி ஹீட்டர் இருக்காங்கன்னா, மேல இந்த லிங்க்க வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பொடி வந்து காலி ஆயிட்டு இருந்தது. ஸோ வழக்கம் போல நம்ம பருப்பு வகைகள், எள்ளு இதெல்லாம் போட்டு செய்கிற பொடி தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சீசனுக்கு செய்கிற மாதிரி கொள்ளுப்பொடி வந்து அப்புறமா வந்து அரைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இதை மட்டும் அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வறுத்து வந்து ஆற வச்சுட்டு இருந்தேன். எல்லோரும் கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம ஊருக்கு வெளியே இருக்கிற டைமில் தான், இந்த ஃபெஸ்டிவல் டைமில் தான் வந்து ஊரை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். ஏன்னா அங்கே செலிப்ரேஷன் நல்லா அழகாக எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, கோயிலுக்கெல்லாம் போவாங்க. ஸோ நம்ம நேரில் பார்க்க முடியலையானாலும் டிவியில் வந்து லைவில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கோயில் நாங்கள் திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றும் போது நானுமே வந்து வீட்டில் வந்து தீபம்லாம் ஏற்றி வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.